ஹாய் காய்ஸ், ஒரு கதை கேட்கலாமா? குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா? நான் எங்கே குரங்கு பிடிக்க போகிறேன்னு தானே கேட்குறீங்க. கதை குரங்கு பிடிக்கிறத பற்றி மட்டும் இல்லை. சரி, கதை கேட்போமா? குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு பெரிய பானை இருக்குமா. அந்த பானையோட வாய்ப்பகுதி ரொம்ப குறுகலாக இருக்குமா. குறுகல்னால் ஒரு சின்ன குழந்தையோட கை உள்ளே போகிற அளவுக்கு குறுகலானதாக இருக்குமா. அந்த பானைக்குள்ளே குரங்கு சாப்பிடக்கூடிய வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு மரத்துக்கு கீழே வச்சுருவாங்களாம். அதை பிடிக்கக்கூடிய ஆட்கள் மரத்துக்கு மேலேயோ இல்லை மரத்துக்கு பின்னாடியோ ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களாம். இந்த தின்பண்டங்களை சாப்பிட்றதுக்காக வர குரங்கு பானைக்குள்ளே கையை விட்டதும் மாட்டிக்குமா. உடனே அந்த ஆட்கள் வந்து அந்த குரங்கை பிடிச்சிருவாங்களாம். குரங்கோட கை உள்ளே போகுதுன்னா எடுக்கவும் முடியணும் தானே. அப்புறம் எப்படி அந்த குரங்கு மாட்டிக்குது? அந்த பானைக்குள்ளே கையை விட்ட குரங்கு அந்த வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் கையிலே வச்சுக்கிட்டு அதை அப்படியே எடுக்க முயற்சி பண்ணுறதுனால கை வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த ஆட்கள்லாம் சுற்றுனதுக்கப்புறமா அந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு கையை வேகமாக எடுத்திருந்தா அது தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனால் அந்த குரங்குக்கு அந்த வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ முக்கியமாக பட்டதுனால வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அடிமையாக ஒரு வித்தை காட்டி அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்து அவங்க கொடுக்குற 2 வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்ணும். அதை விட்டுருந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க ஜம்முன்னு காட்டில் சுதந்திரமாக வாழ்ந்துருக்கலாம். அது புரியாமல் அந்த குரங்கு மாட்டிக்குது. இதே மாதிரி தான் நம்மள பல பேர் சில விஷயங்கள் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றதே தெரியாமல் தேவையே இல்லாமல் பிடிச்சி எடுத்துகிட்ருக்கோம். அது கூட இருக்க சில டாக்ஸிக் பர்சனாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தோட கட்டாயத்துக்காக ஏன் எதுக்குன்னே தெரியாமல் சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். இதெல்லாம் அந்த குரங்கு மாதிரி பிடிச்சி இழுத்துட்ருக்காமல் விட்டுட்டா லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எனிதிங் தட் காஸ்ட் யுவர் பீஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், ஸோ லேர்ன் டு லெட் இட் கோ. அவ்வளோதாங்க. நம்மளோட அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் ப்ளீஸ் லேர்ன் டு லெட் இட் கோ. அவ்வளோதான், லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஜிக்கலி ரைட்டுன்னு தோணுதில்ல? தென் ஃபாலோ இட் அண்ட் அப்ளை இட். பாய் பாய்.